ஜேக்கப் பாட்டு ரிட்டர்ன் மட்டும் இல்லாமல் நியூ பிளட் லைன் ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்சோ மேஜர் மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் இது. இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர செக்மெண்ட்ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம ரெசல் ஹேங் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கொடுக்குற பட்சத்துக்கு தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனோடய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தெரிய வரும். அண்ட் ஆல்சோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அஃபா அனாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டாகவே ஆகிட்டார். ஒரு மனுஷனை ரூமர் வழியாக வச்சு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் செய்யாதீரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ஹெல்த் சரியில்லைன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ அஃபா அனாய் சரியில்லைன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. அஃபா அனாயில் நேற்றுக்குனா நல்லா தான் இருந்திருந்தார். ஸோ அதை பற்றி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுடைய அஃபா அனாய் பார்த்தீங்கன்னா பாஸாகவே இருக்கார். ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்மளுடைய டெர்பிட்ஸை பற்றினா கொடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களை ஹெல்த்தை வச்சு ஸோ அப்படிலாம் வச்சு உங்களுக்கு ஒன்றும் வியூஸ்லாம் ஒன்று ஏற்ற வேணாம். ஏன்னா இந்த 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ஹெல்த் சரியில்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ரூமர்ஸ் வந்து சேனல்லாம் போட்டு ஸோ அவங்க வைஸ் வியூஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்க ஹெல்த்தை வச்சுலாம் பண்ணாதீங்க. ஸோ அவங்க ஸ்டேஞ்சராகவும் இருந்துட்டு போட நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸாக இருந்துக்கட்டும், நம்மளுடைய எனிமையாக கூட இருந்துக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் கொடுக்கணுமேன்ற பேருக்கு கொடுக்காம டபிள்யூடபிள்யூ கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருந்தாலும் நல்ல தரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் செக்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்மாக் டவுனில் எப்போயுமே அந்த மாதிரி தான் செக்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்த ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய மிஸ் மணி இந்த பேங்க்கான நம்மளுடைய டிஃபனி ஸ்டேட்டன் தான். ஸோ டிஃபனி ஸ்டேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெக்கரேஷன் எல்லாமே மேட் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்டி டேட்லேயும் ரிங்கில் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நயா ஜாக்ஸை கூப்பிட்றாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ குயின் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த த்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அமர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வராங்க. இதெல்லாம் டபிள்யூடபிள்யூ நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த இடத்துல க்ரௌனை மட்டும் மாற்றிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நயா ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காங்கோர் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க அவங்க நியூ சாம்பியனாக இருக்கும்போது. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குயினுக்கு நீங்கள் பவ் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல பெட்டி டேட்லேயும் நம்மளுடைய பெட்டி டேட்லி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பவ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் டிஃபனி ஸ்டேட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நயா ஜாக்ஸ் கூப்பிட்டுமே சொல்கிறாங்க நீ எனக்கு பவ் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கு டிஃபனி வந்து இப்போ பண்ணணுமா இங்கேயே பண்ணணுமான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது நம்மளுடைய டிஃபனி என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ பெட்டி டேட்லி இன்னும் உனக்கு பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. ஸோ பெட்டி டேட்லி உனக்கு மியூசிக்லாம் இது பண்ணுறாங்க, உனக்கு டெக்கரேஷன்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ பெட்டி டேட்லி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய மிச்சின் மியாயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ பாவங்க பெட்டி டேட்லிலாம் வந்தாங்க, அவங்களையும் சேர்த்து அடிச்சிட்டாங்க நம்மளுடைய மிச்சின் மியாயும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சின் மியாயும் எல்லாருமே பார்த்திங்கன்னா போட்டு பொழந்துடுறாங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா கார்மலா ஹேல்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஆண்ட்ரடேக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச் 3வது டைமாக நடத்துகிறாங்க. பட் இருந்தாலும் போரே அடிக்காமல் இந்த மேட்ச்சை நல்லாவே லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹை ஃப்ளையாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டாங்க. இந்த மேட்சோட எண்டிங் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆண்ட்ரடே வந்து பார்த்திங்கன்னா ரோலை பண்ணி பின் பண்ணி இந்த இடத்துல நம்மளுடைய கால்மைஸ் பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவார். ப்ராபப்ளி இவங்களுக்கான ஃபியூடை இன்னும் கொஞ்சம் இழுக்கிறானுங்க போல் பார்த்தாலே தெரியுது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான மேட்ச் முடிஞ்சு இந்த இடத்துல வின்னரை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய கால்மைஸ் ஆண்ட்ரடே வம்பிழுத்து விட்டுறாரு. ஆண்ட்ரடே இதுக்கப்புறமா போட்டு நம்மளுடைய கால்மைஸை போட்டு பழக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த இடத்துல 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணும்போது ஸோ பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து இந்த இடத்துல விட்டு பிரித்து விட்றாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சோலாசிக்கோ கிட்ட டாமாட்டோங்க அந்த உலாஃப் அலாமாலையை கொடுக்குறாரு. சோலாசிக்கோ என்ன சொல்கிறாருன்னா நான் தான் ட்ரைபல் சீஃப். பட் இருந்தாலும் இந்த உலாஃப் அலாமாலை ரோமன் ரெயின்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னா ரோமன் தான் ட்ரைபல் சீஃப், உனக்கும் ட்ரைபல் சீஃப் எனக்கும் ட்ரைபல் சீஃப். அது மட்டும் இல்லாமல் மொத்த பிளட்லேயும் ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜி பண்ணி ஆகணும் இன்னொரு தடவைன்றதை வந்து பார்த்தா நான் சொல்கிறாங்க. டாமாட்டோங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜியோனி வின்சியோடைய ஒரு விஞ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பண்ணுறாங்க. ஸோ விஞ்ஞேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏர் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்ளி இவங்க வந்து தனி ஃபியூடுக்குள்ளே போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த இடத்துல டீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய பேலர் டெபோர்ட் வர்சஸ் நம்மளுடைய நியோமிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நியோமியோட பர்ஃபார்மன்ஸ் அல்ட்ரா சிட்டிங்க. ஸோ பயங்கரமாக நியோமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை போட்டு தாகியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த இதில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேலர் டிபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ பேலர் டெவன் போட்டு இந்த இடத்துல வந்து இவங்களுக்கான ஃபியூடு வந்து அப்கமிங் போகும்ன்றது இந்த மேட்ச் மூலிமா நமக்கு தெரியுது. கூடவே இதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய கிரேசன் வாலருக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஸ்டின் தீரியும் நம்மளுடைய கிரேசன் வாலும் கலாய்ச்சிருப்பாங்க. இவனெல்லாம் ஈஸியாகவே தோக்கடிச்சிடலாம், இவன் பிளட் லைன் கூட இருக்கும்போது அப்படி நசுக்கி தூக்கி போட்டானுங்க
ஸோ இவன்லாம் வந்து ஈஸியாகவே தோக்கடிச்சலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கெவின் ஓவன்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம்ல, சரி வாங்கவே பார்த்துடலாமேன்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து அவரை கலாய்ச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்ஃபென்ஸும் நடக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் க்ளீனாகவே வின் பண்ணார். இதுக்கப்புறம் ஆஸ்டின் தியரியும் கிரேசன் வாலரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு பேக்கப் கொடுக்குற விதமாக நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வராரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து இவங்களுக்குலாம் பேக்கப் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்கோர் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் அவர் கீழே போட்ட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலான்னு போகும்போது கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துல எடுத்துறாரு. அந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கெவின் ஓவன்ஸ் போகும்போது அந்த டைட்டில் எடுத்து கோடி ரோட்ஸோட ஷோல்டரில் வச்சுட்டு இந்த செக்மெண்ட்டுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப்பாக வச்சிட்டாரு. என்ன மனுஷங்க, 2 பேரும் நல்லவங்கன்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபியூடை கொண்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா சாண்டஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணுறாரு. அதில் வந்து சாண்டஸ் எஸ்கோபார் வந்து நம்மளுடைய ஏஞ்சல் காசாவையும் ஹார்பீட்டாவையும் நீங்கள் யாருன்றதை மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள டேலண்ட் இருக்குது. ஸோ லெகண்டல் ஃபேண்டஸ்மார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றணும். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து எல்ஏ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறேன் டைட்டிலுக்காக. அவனை தோக்கடிச்சு அந்த டைட்டிலை வின் பண்ணி நான் எல்ஏ நைட்டுக்கு யாருன்னு ப்ரூவ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லுவார்னா எஸ்கோபார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார். அண்ட் ஆல்சோ சாண்டஸ் எஸ்கோபார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து லெகண்டோ டெல் ஃபேண்டஸ்மாவோட லெகசி நம்ம தான் காப்பாற்றணுன்றதையும் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா மிச்சின் மியாயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ் ரூம்லேருந்து வராங்க. பைப்பர் நிவின், செல்சி கிரீன் அவங்களுக்கு வேறு என்ன வேலை? ஸோ ஸ்மாக் டவுனில் இதே வேலையாக தான் தர்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய மிச்சின் சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய ஆல்டிஸ் கொடுக்குறாருன்றதை சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அகைன் உள்ளே போய் நிக்கால்டிஸ்ட்டை போய் கேட்கலான்னு உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து நம்மளுடைய மிச்சின் மியாயுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருப்பாரு. இதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் டிஐஒய்க்கான நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப். ஸோ அதுக்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் நல்லா என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் எனக்கு தெரிஞ்சு எந்த மேட்சும் பெரிய லெவலில் போர் அடிக்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தானுங்க. ஸோ என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே ஸ்மாக்டவுனை கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஷாக்கிங்லி வின் பண்ணிட்டாங்க. ஸோ டிஐஒய் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சிட்டாங்க. ஸோ டிஐஒய் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ணிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய பிளட் லைன் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்கான WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சோலோ சிக்காவா வராரு. ஸோ சோலோ சிக்காவா அண்ட் ஆல்சோ டாமாட்டோங்க கூடவே வராரு. ஸோ சோலோ சிக்காவா ஃபேன்ஸ் எக்னாலேஜ் பண்ண சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சோலோ சிக்காவா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை எக்னாலேஜ் பண்ணல, ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு என்னை எக்னாலேஜ் பண்ண ஒரு மேன் இருக்கான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து என்னை எக்னாலேஜ் பண்ணி இல்லைன்னா வந்து உனக்கு தேவையான அந்த உல்லாஃபலா மாலையை வந்து எடுத்துகிட்டு போன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு பயங்கர பாப் கிடைக்குது. ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரேசி ஆகிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய சோலோ சிக்காவா உல்லாஃபலா மாலையை கழட்டி நம்மளுடைய டாமாட்டோவோட கொடுத்து நீ இந்த கார்னரில் நின்று வேடிக்கை பாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ணே அடிக்கிற மட்டும் பாரு, மூஞ்சி மோரெல்லாம் பஞ்சர் ஆகுன்ற மாதிரி தான் அந்த டயலாகு. அது அப்படியே சூட் ஆச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட சோலோ சிக்கா அந்த இடத்துல அடி வாங்கியிருந்தாரு. ஸோ டாமாட்டோங்க வராங்க. ஸோ 2 பேரும் அடி வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கமெண்ட்ரி டேபிளெல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறாரு. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த ட்ரைவல்ஷிப் மாலை தென் பண்ணுறோம். ஸோ அதை எடுத்து நம்ம கழுத்தில் மாட்டுறாருங்க. என்னங்க இது இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டானுங்க, இது அவ்வளோ சீக்கிரம் முடிய மாட்டானுங்களேன்ற மாதிரி பார்க்கும்போதே ஸோ நம்மளுடைய ஜேக்கப் பாட்டு வந்துடுறாரு. ஸோ ஜேக்கப் பாட்டு ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கிளியர் பண்ண அதே கமெண்ட்ரி டேபிளில் ரோமன் ரெயின்ஸே போட்டு பவர் பாம் போட்டு பொழந்துடுறாங்க. ஸோ இதுவும் நடக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அடித்து துவச்சி விட்றானுங்க. நம்மால் சூரி சொல்கிற மாதிரி டே அவர் எம்எல்ஏடா, இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒருத்தன் வீடு போய் சேர மாட்டேங்கிற மாதிரி, டே அவர் எங்கள் ட்ரைவல்ஸ் இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒருத்தன் வீடு போய் சேர மாட்டேங்கிடின்ற மாதிரி தான் இந்த இருந்துச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸை மொத்தமாகவே நியூ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேக்கப் பாட்டோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்டடாகவே இருந்துச்சு. மேட்சஸ் வைஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ டைம் கிடச்சா எல்லாமே பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் செக்மெண்ட்டை விட எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் டிஐஒய்க்கான டேக் டீம் மேட்ச் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஆண்ட்ராடே வர்சஸ் நம்மளுடைய கார்மலைல்ஸ்க்கான மேட்சும் நல்லா இருந்துச்சு. ஸோ டெவன்போர்ட் வர்சஸ் நம்மளுடைய நயோமிக்கான மேட்ச் இருந்துச்சு. ஸோ மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ டைம் கிடச்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா WWE நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் எதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டிப் பண்ணியிருக்கு.